வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். குடையும் குப்புசாமியும். பெரிய ஆலமரம், அதன் அடியில் ஒரு நாற்காலி. குப்புசாமி அதில் உட்கார்ந்தார். சுண்டல் பொட்டலத்தை பிரித்தார். அப்போது வானம் இருண்டது. தூறல் விழத் தொடங்கியது. குப்புசாமி குடையை விரித்தார். பெருமழை பெய்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் குப்புசாமியை குடையோடு அடித்து சென்றது. அதோ கடல் கடல்! வாயை திறந்து கொண்டு பெரிய திமிங்கலம். குப்புசாமி திமிங்கலத்தின் வாய்க்குள் சென்றார். உள்ளே சென்ற குப்புசாமி திமிங்கலத்தின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார். திமிங்கலம் பூ என்று உமிழ்ந்தது. குப்புசாமி வானத்தில் பறந்தார். மழை நின்றது. காற்றின் வேகமும் குறைந்தது. குப்புசாமி மெல்ல மெல்ல தரை இறங்கினார். அங்கு கட்டி இருந்த வலையில் தொப்பென்று விழுந்தார். அப்பாடா, இனி சுண்டல் சாப்பிடலாம். சுவைத்து சாப்பிடத் தொடங்கினார் குப்புசாமி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.